ஐயா பிக் பாஸ், இந்த 35 நாள்ல நீங்க பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஸ்கூல் டாஸ்க் நிப்பாட்டினதான். நல்ல வேலை இந்த ஸ்கூல் டாஸ்க் முடிச்சிட்டானு நண்பர்களே. ஐயோ, இந்த ஸ்கூல் டாஸ்க் வச்சு உன பண்ண வேலைகள் இருக்க, அவன் ஆசையை தீர்த்துக்கிறான். ஒருத்தன் காதல் கண்டென்ட் கொடுக்குறேன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஒரு சிலவர் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரு சில டீச்சர்னு சொல்லி பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கலர் கலரா பண்றாங்க. சோ இன்னைக்கான எபிசோட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்புறேன். சோ இன்னைக்கான எபிசோட்ல சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு சுவாரஸ்யமா இருந்த ஒரு 2 விஷயத்தை மட்டும் தான் எடுத்து இந்த வீடியோல பேச போறேன். மத்தபடி பெருசா பேசி நான் உங்களை அறுக்க விரும்பல. ஒரு 2 கண்டென்ட் தான், ஓகேவா ப்ரோ? என்ன கண்டென்ட்னா, ஒன்னு நம்ம ஜாக்லினுக்கும் நம்ம அருணுக்கும் நடந்த சண்டை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ரேங்கிங் டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது ரேங்கிங் டாஸ்க் கிடையாது, இந்த மொத்த ஸ்கூல் டாஸ்க்லேயே யார் நல்லா பண்ணியிருக்கா, அவங்க கேரக்டர்ல இருந்து யார் சூப்பரா பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுல ரேங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 14 பேரையும் அதுல எப்படி ரேங்க் பண்ணியிருக்காங்க, அதுல ரேங்க் பண்ண அப்புறம் யார் யார் வன்மத்தை கேட்கறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த சண்டை, இதே நம்ம அருண் அவர்களுக்கான சண்டை. அந்த அருண் அவர்களுக்கான சண்டை ஆக்சுவலா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது தர்ஷிகாட்ட இருந்தா ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. உடனே தர்ஷிகா அது கனெக்ட் கிடையாது. என்ன பண்ணிருப்பாங்க, காலங்காத்தால இந்த ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு கண்ணாடி இருக்குல்ல, ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில போயிட்டு விஜய் விஷால் அப்புறம் தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் விட்டு வந்திருப்பாங்க. மேபி இதை வேற எங்கேயும் எழுதணும்னு நினைச்சிருப்பாங்க. டக்குனு இந்த இடத்துல எழுதியாச்சு. கேட்டா கண்டென்ட்டுக்கு பண்ணேன்னு சொல்றாங்க. ஓகே, அடிச்சு விடுங்க, கண்டென்ட்டுக்கு தானே அடிச்சு விடுங்க உங்க இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எழுதிட்டு வந்ததை நிறைய பேர் நோட் பண்ணிட்டாங்க. அது அவங்களே அந்த இடத்துல வளரிட்டு வர போயிட்டாங்க. ஆனந்தி அவர்கள் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது இவங்களே கவனிக்காம வளரிட்டு போயாச்சு. வளரிட்டு போன அப்புறம் ராணவர்கள்லாம் பார்த்துட்டு வந்து அதை போட்டு கொடுத்து அது பெரிய பஞ்சாயத்தாக போச்சு. ஓகேவா? பெரிய பஞ்சாயத்தாக போய் வீட்டுக்குள்ள வெடிச்சு ஒருத்தர் போட்டு கிளிக்காங்க. நம்ம பிரின்சிபல் இருக்காங்களா, நம்ம முட்டா போய் பிரின்சிபல், அந்த பிரின்சிபலுக்கு ஆக்சுவலா பேசவே தெரியல. ஆப்போசிட்ல யார் பேச வந்தாலும் ஏ ஸ்டூபிட், நீ புடுங்க கூட லாக்கிடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல முத்து நாக்கா ஒரு ஸ்கெட்ச் போடுறான். என்னன்னா, இந்த விஷயத்தை உடைக்கணும், அது மட்டும் இல்லாம நம்மள வந்து மரியாதை இல்லாம பேசிருக்காங்க, மொத்தமா சேர்த்து உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்த்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. மாதிரிலாம் முட்டங்கள் போட்டு நின்றுவான். அப்படி நின்னோடனே எல்லாரும் சேர்ந்து வந்து தான் ஆகணும். எல்லாரும் சேர்ந்து வந்து இதை வந்து தீக்கிறதுக்கு முடிவு பண்ணும்போது அந்த முடிவு வந்துச்சு. யார் அந்த எழுதுனா அப்படி சொல்லி ஒரு முடிவு வந்து கடைசியில் தர்ஷிகான்னு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு இங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து பிடி சார்ட்ட சொல்லுவாங்க, பிடி சார் நீங்க வந்து இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படி சொல்லும்போது டக்குனு குறுக்க வந்து நம்ம அருண் என்ன சொல்லணும், அதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க, பனிஷ்மெண்ட் யாரு கொடுங்க எங்களுக்கு தெரியும், நீங்க பிரின்சிபல் வந்து சொல்லுங்க, தேவையில்லாம இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அருண் சண்டை போடுவான். அப்படி டக்குன்னு சண்டை போட்டோன்னே ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஜாக்லின் குறுக்க போயிட்டு எங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட கிளாஸ்ல நீங்க இப்படி தான் உள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்ல நடந்த ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வராங்க. இது என்னன்னா, அவங்க கிளாஸ்ல இந்த மாரல் கிளாஸ் ஒன்று எடுக்க சொன்னாங்களே, பிக் பாஸ் ஏத்தி விட்டுருந்தாரு, நீங்க தான் உண்மையான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏத்தி விட்டப்ப அங்கிட்டு போய் வன்மத்தை கக்கியிருப்பாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணிருப்பாங்க எல்லாருமே. அப்படி பர்சனல் அட்டாக் பண்ணும்போது சத்யா தீபக்லாம் கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணிருப்பான். அந்த விஷயத்துக்குள்ள நம்ம அருண் அவருக்கு ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ ஆல்ரெடி நோட் பண்ணி தான் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருந்திருப்பான். அப்படி நோட் பண்ணி கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்க விஷயத்தை எடுத்துட்டு வந்து ஜாக்லின், என்னோட கிளாஸ்ல நீங்க வந்து உட்காந்துருந்தீங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, என்ன எல்லாரும் வேலையும் நீங்க மூக்க விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அருணுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஜாக்லின் கொந்தளிப்பாங்க. கொந்தளிச்சு அருண் சும்மா இருப்பானா, போட்டு உடச்சிட்டான், மொத்த விஷயத்தையும் உடச்சிட்டான். ஏய், நீ இந்த வேலை தானே பார்த்துட்டு இருக்க, நேற்று ஒருத்தருக்கு பிரின்சிபாலை திட்டிட்டு இருந்த, பிரின்சிபாலை மன்னிப்பு கேட்க சொன்னேன், இன்னைக்கு நான் உன் விஷயத்தை சொல்லிட்டா, நீ உன்னோட கிளாஸ்ல என்ன பண்ண, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பர்சனல் அட்டாக் பண்ணல, அப்ப அதுக்கு எல்லா ஸ்டூடெண்டே போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு மாதிரி போட்டு உடைக்க ஆரம்பிச்சான். இதுல ஜாக்லின் திணறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி, நான் பர்சனல் அட்டாக்லாம் பண்ணல, எனக்கு பிக் பாஸ் கொடுத்தாரு அதனால நான் பண்ணேன். பிக் பாஸே கொடுத்தாலும் பிக் பாஸ் வந்து என்ன சொன்னாரு, உங்க மனசுல தோன்றதை பேசுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு இப்படியா பேசுவீங்க, அதுக்கு இப்படி ஒருத்தர் போய் பர்சனல் அட்டாக் பண்ணுவீங்களா? அவன் ஆல்ரெடி இந்த கட்டுறது கை மண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது சேதன் முன்னாடி பேசியிருப்பாரு, யார் தீபக் அவர்கள். அந்த விஷயத்தை எடுத்து வந்து நம்ம தீபக் அட்டாக் பண்ணி பேசியிருப்பாங்க. சோ அந்த டாபிக்ல மொத்தமா ஒண்ணு நீங்க உடைக்க அருண் போட்டு பிறுக்குறான். அருண் ஐயோ தாறுமாறான அடி, நீ என்ன பேசுறது, நீ மட்டும் பேசிட்டு இருக்க, நான் பேசக்கூடாதா, அப்ப நீ என்ன பாட்டா பாடிட்டு இருக்க, நான் மட்டும் என்ன பேசிட்டா இருக்கேன் அப்படின்னு மாதிரி போட்டு அடி உரி நுரிக்கிறான். ஜாக்லின் பேச விடாம அடிக்கிறான். இல்ல ஜாக்லின் கடைசியில் போக திணறிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கண்டென்ட் இல்ல, பாயிண்ட் இல்ல, எதுவுமே இல்லாம திணற ஆரம்பிச்சோன்னே ஐடி கார்டெல்லாம் கழுத்து வச்சு இந்த வேலைக்கே நான் வரலடா, என்ன விடுங்கடா அப்படின்னு மாதிரி சீன் போட்டுட்டு இருப்பாங்க. டக்குனு வேலைக்கு வரலாம் கிளம்பு, இருந்தாலும் நீ பதில் சொல்லிட்டு போ, வர்ஷினி மட்டும் ஒரு தப்பு பண்ணாங்க, நீ சாரி கேட்க சொன்னல, இப்போ நீ எல்லாரும் பர்சனல் அட்டாக் பண்ணிருக்க, அதுக்கு எல்லாட்டையும் மன்னிப்புகள் அப்படின்னு மாதிரி போட்டு அருண் உடனே உடைச்சிருப்பான். உடஞ்சோடனே இந்த இடத்துல ஜாக்லினால முட்டு கொடுக்க முடியல, கண்டென்ட் காலி. ஸோ கடைசி கட்டமா கண்டென்ட் என்ன பண்றாங்கன்னா, தீபக் கூப்பிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம், காலில் விழுந்து துடிச்சிட வேண்டியதான், அப்பதான் நமக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு தீபக் கூப்பிட்டு, தீபக் நான் என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் பண்ணதுல தப்பு தான், நான் வந்து உங்களை பர்சனல் அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்தாச்சு. காலில் விழுந்து ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஓன்னு ஒப்பாரி, அதுவும் வெளியே கேட்கற மாதிரி வைப்பாரு. எப்பதான் வெளியே இருந்து 4 பேர் உள்ள வந்து பிடிப்பாங்க, அழுகாதன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வேணும்னு யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு வைக்கி அழுதுட்டு இருக்காங்களா. இதுல டக்குன்னு எல்லாம் உள்ள ரெஸ்ட் ரூம்ல பொத்துட்டு போறாங்க, ஏதோ அங்கேதோ சம்பவம் நடந்த மாதிரி பொத்துக்கிட்டு போறாங்க. போனா ஓன்னு அழுறாங்க. நமக்கே பயமாயிட்டு, மூச்சு விட முடியாத மாதிரி ஓன்னு அழும்போது நமக்கே லைட்டா பயமாயிட்டு, ஆஹா என்னடா இது ஒரு மாதிரி சம்பவம் எதுவும் ஆயிருமா அப்படின்னு மாதிரி நமக்கே பயமாயிட்டு. கடைசியில் பிக் பாஸ் கூட்டு வெளியே உட்கார சொல்லிட்டாரு. வெளியே உட்கார வச்சா ஒரு 2 செகண்ட்ல அழுக காணாம போயிட்டு, உள்ள உட்காந்துருந்தா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் போயிருக்கும். வெளியே எங்கும்போது கேமரா பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட முடியல, அதனால கண்ணீர் ஒரு சொட்டு அப்பப்போ தான் வருது, லைட்டா தொடச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அழுது பார்க்குறாங்க. பட் அந்த நடிப்புங்கிறது செல்லுபடி ஆகல. மஞ்சரியா வந்து கேட்டுட்டாங்க, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க,
நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, நீ எல்லாம் பேசி முடிச்சிட்டிய, நீ எல்லாமே நல்லா தான் பேசின, அப்போ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு மஞ்சரி போட்டு உடச்சிருப்பாங்க. மொத்தத்தில் அவங்க கண்டென்ட் ஓவரா இந்த கண்டென்ட் எப்படி தப்பிக்கன்னு தெரியாம உட்காந்து அழுதுருப்பாங்க. இல்லை கேமராமேன் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பெண் தானே அப்படிங்கிற போர்டுக்கு ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு இருப்பாரு. இதில் ஜாக்லின் இந்த பிரச்சனை எப்படி திருப்பி விடுறாருன்னா, ஆண்கள் எல்லாரும் என்ன யோசிக்காத, அதை நம்ம ஆனந்தி சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம எதுவுமே பேசக்கூடாதான், எது பேசினாலும் தப்புங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வெளியே கிடந்து சில பல தற்கொலை கூட்டங்கள் வந்து பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த இடத்துல அருண் கேட்டது கரெக்ட் தான், அதுக்கு இவங்ககிட்ட பாயிண்ட் இல்லை, அதனால இப்படி உருட்டு தப்பியாச்சு. ஆனா திரும்ப சொல்றேன், சாட்டர்டே சண்டே கண்டென்ட் ஆயிட்டாங்க, நம்ம அருண் தீபக் அவர்களும் கண்டிப்பா கண்டென்ட் ஆச்சு. ஸோ அடுத்ததை பார்த்தா நேர ரேங்கிங் டாஸ்க்கை கொண்டு வைக்கிறாங்கப்பா. யாரு இவங்க அந்த 5 பேர் சேர்ந்து ரேங்க் பண்ணுவோம். மஞ்சரி, ஜாக்லின், அப்புறம் நம்ம அவங்க பேர் என்னையா, அப்புறம் நம்ம சிவகுமார், வர்ஷ்னி, கடைசி யாரோ இருக்காங்களே, கடைசி யாருங்க, ஜெஃப்ரி, இந்த 5 பேர், அருண் அவர்கள், மொத்தம் 6 பேர், சாரி மொத்தம் 6 பேர், அருண் அவர்கள் சேர்த்து மொத்தம் 6 பேர் சேர்ந்தா டிசைட் பண்ணோம். இந்த 6 பேர் சேர்ந்து மொத்தம் 14 பேருக்கு டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாருமே அவங்கவுங்க ஓட்டுகளை கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு மட்டும் தான் மெடல் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லாருக்குமே சின்ன சின்னதாக அந்த இது மாதிரி கொடுக்குறாங்க, அது பேர் என்னது, சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்குறாங்க. கடைசியாக இருக்க ஒரு 3 பேருக்கு மட்டும் இப்போ இது பனிஷ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, இதில் செலக்ட் பண்ணும்போது முக்காவாசி பேர் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது வந்து முத்துக்குமரன் கோல்டு, முத்துக்குமரன் தான் ஃபஸ்ட்டு, முத்துக்குமரன் நல்லா பண்ணா, முத்துக்குமரன் நல்லா பண்ணா. ஆனால் என்ன கேட்டால் முத்துக்குமரன் நல்லா பண்ணான்னு கேட்டால் நல்லா பண்ணா, ஆனால் ஃபஸ்ட்டுக்கு டிசர்வான்னு கேட்டால் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டுக்கு டிசர்வ் சொல்ல மாட்டேன். ஏன்னா பல இடங்கள்ல அவன் ஜாலியாக கிண்டல் பண்ணுறதாகட்டும், சண்டை போடுறதாகட்டும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணான். இருந்தாலுமே அவங்க கண்ணுக்கு படும் போது அவன் கரெக்டு தான். ஏன்னா டீச்சர் கண்டுபடுமோ அவன் கரெக்டாக உட்காந்துருந்தான், கிளாஸ் ரூமில் கரெக்டாக உட்காந்துருக்குது, இந்த நடக்கிறதுலேருந்து பேசுறது எல்லாமே ஸ்கூல் பசங்க மாதிரி பண்ணுறது, நிறைய விஷயங்களை எடுத்து பேசுறது, நிறைய கண்டென்ட் பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணான். ஆனால் நமக்கு மட்டும் தான் தெரியும் வெளியே இருந்து பார்க்கும்போது அவன் கரெக்டாக பண்ணல அப்படிங்கிறது. யார் அப்போ கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஓரளவு நீட்டாக பண்ணார். என்ன கேட்டிங்கன்னா ஓரளவு நீட்டாக பண்ணார், ரொம்ப ரொம்ப நீட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு நீட்டாக பண்ணார். அடுத்த கட்டமாக சாச்சனாவை கூட சொல்லலாம். ஏன்னா சாச்சனா கூட சைலண்டாகவே உட்காந்துருந்தாங்க, பெருசாக இந்த இடத்துலையும் சண்டை போடல, பெருசாக வேணும்னு கத்தலை, எதுவுமே பண்ணல. ஸோ சாச்சனா ரஞ்சித் இந்த 2 பேரும் என் மைண்டில் இருக்காங்க, அமைதியாக இருந்தாங்க, அதனால சொல்கிறேன். பட் முத்துக்குமரன் முதல் இடத்த கொடுக்குறாங்க, 2வது இடத்த சாச்சனா கொடுக்குறாங்க, 3வது இடத்த ரயானு கொடுக்குறாங்க, 4வது இடத்த ஆனந்தி கொடுக்குறாங்க, 5வது இடத்த ரஞ்சித் கொடுக்குறாங்க, 6வது இடத்த அஞ்சிதா கொடுக்குறாங்க, 7வது இடத்த விஜய் விஷாலுக்கு, 8வது இடத்த பவித்ரா, 9வது இடத்த சௌந்தர்யா, 10வது இடம் வந்து தீபக்கு, 11 வந்து தர்ஷிகா, 12 13 தான் சம காமெடி, 12 வந்து ரியா, 13 வந்து நம்ம சத்யா, 14 வந்து ராணோ. ஓகேவா, என்ன கேட்டால் கடைசி இந்த இருக்க அந்த 2 பேர் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கான ஒரு கேரக்டர், அவன் கேரக்டர் தான் பண்ணான். கிளாஸ்க்குள்ளே சாண்டை பண்ணிட்டு இருந்தா 12 13 கிடையாது. 12 13 வந்து இவன் மோசம் கிடையாது. ரியா கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது, ரியாலாம் 12 வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரியா சூப்பராக பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் நல்லா தான் பண்ணாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஹைப்பை நிறையா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் மொத்தத்தில் இதே உழப்பல் தான் பண்ணானோ இவன். அந்த 5 பேர் ரேங்க் கொடுத்தான்ல, அந்த 5 பேர் மட்டும் உழப்பல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று செலக்ட் பண்ணும்போது திருப்பி பாயிண்ட்டை மாத்திரானோ, திருப்பி அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறானோ, அப்படி யோசிச்சு கடைசியில் ஒரு வேலையை நிப்பாட்டும் போது சில பல வன்மங்கள் வெளியே வருது. சாச்சனாவே எனக்கு தெரிஞ்சு நான் தான் முதல் இடத்துக்கு டிசர்வ் நினைக்கிறேன், அது நீ சொல்லப்படாது சரியா, அது அவங்க சொல்லல, நாங்க சொன்னோம். நீ முதல் இடத்துக்கு டிசர்வ் கிடையாது, நீ 2வது இடத்துல நில்லு, அப்பதான் சரிப்பட்டு வர. நீ சத்தம் கட்டாம இருந்தே உடனே கொடுத்துருமா உனக்கு அவார்டை. என் தலைவர் ரஞ்சித் கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு அந்த அவார்டு கிடையாது அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். கடைசியில் இருக்க அந்த 11வது இடத்துல 12வது இடத்துல ரியா இருக்காங்களா, அவங்க போட்டு வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க. முத்து என்ன பண்ணா, ரயான் என்ன பண்ணா, முத்து என்ன பண்ணா, ரயான் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி வன்மத்தை போட்டு கக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இருந்த 3 பேருக்கு பெர்மிஷன், கடைசியா இருக்க அந்த 3 பேர் யாருப்பா, ரியா, கடைசியாக இருக்க அந்த 3 பேர் இருக்காங்களா, ரியா, சத்யா, ராணோ, இந்த 3 பேருக்கும் பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஏதோ லெட்டர், ஆளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து 100 தடவை எழுத சொல்லியிருக்காங்க. எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிக்க புலம்பல் தான். ரயானை பார்த்து புலம்புறா, முத்துவை பார்த்து புலம்புறா அப்படின்னு ஒவ்வொருத்தரை வச்சு புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கா. இல்லை சாச்சனாலாம் அநியாய புலம்பல், முத்துலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு டிசர்வ் கிடையாது, நான் தான் டிசர்வ் மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் நல்ல வேலை இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டீங்கன்னு எனக்கு தோணுது. நல்ல வேலை முடிச்சிட்டீங்க, கன்றாவி போட்டு கிரிஞ்சு பண்ணி தள்ளுறானு பார்க்க முடியல அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டிக்கெட் ஃபினால் டாஸ்க் வைக்கலையா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஈஸியாக ஒரு டாஸ்க் வச்சு பெண்கள் இது வின் பண்ணிடுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவன் பிளான் பண்ணியிருக்க பார்த்தா அப்படி தான் இருக்கு. ஏன்னா இது சனிக்கிழமை ஒருத்தி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒரு 2 டாஸ்க் வைக்க வேண்டியது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு டாஸ்க்கில் பெண்கள் வின் பண்ணுறாங்கன்னா டாஸ்க் காலி. நாளைக்கு பெண்கள் வின் பண்ணிடுவாங்க அந்த டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சாச்சனா கைக்கு தான் போகும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கன்றாவி பண்ணுறானோ ப்ரோ.